Hello, vanakkam. Welcome back to my channel. Today's video is short but profound. It is about recalibrating your identity. நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம யாருன்னு நமக்கே ஒரு நரேட்டிவ் இருக்கும் இல்லையா, நம்மளை பற்றி, நம்மளோட ஐடென்டிட்டி பற்றி. அது வந்து ஆஃபன் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இட் இஸ் அன் அவுடேட்டட் வெர்ஷன் ஆஃப் அஸ். அது இப்போது இருக்கிற நம்மளுக்கும் அந்த ஐடென்டிட்டிக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஓர் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஐடென்டிட்டிக்கும் நம்ம மைண்டில் இருக்கிற ஐடென்டிட்டிக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். வாட் வி நீட் டு டூ இஸ் recalibrate this identity. Recalibrate now whomever you want to be. So whenever you have this outdated identity concept, you think, is this who I want to be for the rest of my life? Or is this just an outdated version of me? If you feel like இது என்னோட ஒரு பழைய வேர்ஷன் தான், நான் ஐ ஹவ் அவுட் க்ரோன் திஸ் அப்படின்னா, or I should outgrow this அப்படின்னா, you have to recalibrate your identity. You're no longer that person. இது ஒரு எக்ஸாம்பிளோட I will explain in like a few more seconds, okay? So, for example, let us say you are a people-pleasing person and you don't want to be a people-pleaser anymore. You just want to please yourself. அப்போ இனிமே people pleaser ஆக வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. So what do you need to do? உங்கள் ஐடென்டிட்டி ரீகாலிப்ரேட் பண்ணணும். You're a confident person who will not try to please people, who will not try to change yourself in order to please people. யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் அதுக்காக சிரிப்பு வரலைனாலும் சிரிக்கிறது, சாரி நீங்கள் உங்கள் தப்பு இல்லைன்னா கூட சாரி சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்காதவங்களை பார்த்தாலும் ரொம்ப நல்லா பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நீங்கள் முடிவெடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி ஐ எம் நோ லாங்கர் அ பீப்புள் ப்ளீஸர். ஐ ஆம் அ கான்ஃபிடென்ட் பர்சன் who will like people who are likable, who will respect people who are respectable அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருங்க. ஆனால் இது ஓவர் நைட் முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் வாட் இஸ் பாசிபிள் ஓவர் நைட் இஸ், ஓவர் நைட் என்ன பண்ண முடியும்னா, உங்களோட த வே யூ ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் நீங்கள் ஓவர் நைட்டை மாற்றலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஏதோ ஒரு பீப்புள் ப்ளீஸிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து ஐயோ நான் ஒரு பீப்புள் ப்ளீஸர், நான் இப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காம, நான் ஒரு பீப்புள் ப்ளீஸர் கிடையாது, இப்படி ஒரு இருந்தும் நான் இப்படியே தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் திஸ் இஸ் நாட் ஹூ ஐ ஆம், இனிமேல் நான் இப்படி பண்ணவும் மாட்டோம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், சேம் சுச்சுவேஷன் வரும்போது நான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம்னா நான் நோன்னு சொல்லிடுவேன். இப்படின்னு சொன்னால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் நம்மளோட ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு தடவை இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக நோ சொல்லிட்டீங்க, உங்களோட பவுண்ட்ரி பேசிட்டீங்க, அவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி என்னால் இவ்வளோதான் முடியும்ன்ட்டு நீங்கள் உங்கள் பவுண்ட்ரி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் யூ ஷுட் நாட் திங்க் தட் நான் ஒரு பீப்புள் ப்ளீஸர் தான், ஒரு தடவை இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. போத் யூ ஷுட் திங்க் அட் தட் டைம் தட் நான் வந்து ஐ எம் a strong confident person who will have my own boundaries, who will speak to please me அப்படின்னு நினச்ச பிறகு உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் ஐ பிஹேவ் இன் லைஃப் அப்படின்னு நினைக்கணும். தி ஐடியா இஸ் உங்களோட நரேட்டிவ், ஹவ் யூ ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் ஷுட் பி இன் திஸ் நியூ ஐடென்டிட்டி. நான் வந்து பீப்புள் ப்ளீஸர் இல்லைன்னா நான் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் ஹூ வில் ஸ்பீக் மை ஓன் மைண்ட், நான் ஒரு ஆத்தென்டிக் பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும். தெரியாமல் திருப்பியும் பீப்புள் ப்ளீஸிங் பண்ணிட்டோம்னா தேட் இஸ் ஜஸ்ட் எ ஒன் ஆஃப், அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு நாள் பண்ணது, அது என்னோடய ஐடென்டிட்டி இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸிங் இல்லாமல் ஒரு நாள் பண்ணிட்டேன்னா அது என்னோடய ஐடென்டிட்டி. இப்படின்னு நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம மாற்றணும். நம்மளை பற்றி நம்ம பேசுகிற ஐடென்டிட்டி, நம்ம நரேட்டிவ் நம்ம மாற்றணும். வி ஷுட் நாட் வெயிட் ஃபார் ரியாலிட்டி டு கேட்சப். நம்மளோட பிஹேவியர் கேட்சப் பண்ணுற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ண தேவையில்லை. நம்மளோட நரேட்டிவ் நம்ம மாற்றினாலே eventually our behavior will catch up. First thing we have to change is our narrative. இது உங்களுக்கு இப்போ நம்ம கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு எப்போ சொல்லிகிட்டே இருந்தோன்னா நமக்கு கான்ஃபிடென்ஸ் வராது. நான் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன், எது வந்தாலும் நான் சிரித்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம சிரித்து ஒரு தடவை ஹேண்டில் பண்ணுவோம். அப்போது நமக்கு சி திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருப்பி ஒரு தடவை பயந்து போயிட்டோம்னா ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ கெட் ஸ்கேர்ட், இப்படி ஏதோ பயந்துடுச்சு, ஆனால் அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் பயக்க மாட்டேன், இது எனக்கு ஒரு லேர்னிங் தான் அப்படின்னு நம்ம பேசிட்டு போயிட்டு இருக்கணும். அப்போ நம்ம நரேட்டிவ் வந்து ஓவர் நைட்டே இப்போது கூட நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வாட் எவர் இஸ் த ஐடென்டிட்டி யூ வாண்ட் டு பி, ஷிஃப்ட் யுவர் செல்ஃப் இன் டு தட். ரீகாலிப்ரேட் யுவர் நரேட்டிவ் அக்கார்டிங்லி. உங்களை பற்றி நீங்கள் பேசுகிற விதை மாற்றிடுங்க. அப்போது என்ன ஆகும்னா எவென்ச்சுவலி உங்கள் பிஹேவியர் வில் கேட்ச் அப். அல்டிமேட்லி நம்ம பிரெயின் நம்ம என்ன சொல்லுமோ அது நம்பிடும். அதுக்கு அவ்வளோதான், அதுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. வட் எவர் யூ சே, வட் எவர் யூ ரிப்பீட்டட்லி சே, தட் இஸ் ஆல் இட் இஸ். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஹேவியர் அது பண்ணும். ஸோ மேக் ஷூர் யூ டெல் யுவர் செல்ஃப் எக்ஸாக்ட்லி நீங்கள் யாராக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்ட ஆள்னு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க.
யூ வில் சேஞ்ச் அண்ட் பிகம் தட் பர்சன். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. லுக் ஃபார் எவிடன்சஸ் ஆஃப் ஹூ தட் பர்சன். நீங்கள் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஆள் நான் சொல்ல பிறகு அதுக்குன்னு நீங்கள் எவிடன்ஸ் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் அந்த மாதிரி பிஹேவியர் எப்போவும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கான்ஷியஸில் அந்த மாதிரி பிஹேவியர் சூஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிஃபோர் யூ நோ இட் யூ வில் பி தட் பர்சன். அப்படி நீங்கள் உங்களை எந்த நிமிஷம் வேணாலும் ரீஇன்வென்ட் பண்ணிக்கலாம். Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.